ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் S23 அல்ட்ரா அன்பாக்சிங். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ S24 வந்துடுச்சு. என்னால் இப்போ தான் வாங்க முடிஞ்சு. ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்ட ஃபோனு சாம்சங்கோட ரொம்ப ப்ரீமியமான ஃபோனில் இதுவும் ஒன்று. இப்போ வந்திருக்குது லேட்டஸ்ட்டாக S24 அல்ட்ரா. அதில் பெரிய லெவலில் அப்கிரேடேஷன் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஐ இன்க்ளூட் பண்ணாங்கன்னா நம்ம லைவ் டைமில் வந்து ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசுனாங்கன்னா அதை நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் ஒன், ஏதாவது ப்ராடக்டை நீங்கள் சர்ச் பண்ணும்போது கேமராவில் கிளிக் பண்ணி அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கலாம். என்னென்னா கூகுள் லென்ஸோடு இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் வேறு பெரிய லெவலில் டெக்னாலஜி அப்கிரேட் ஒன்றும் இல்லை. இந்த சாம்சங் S23 அல்ட்ரா இதை நான் வாங்கும்போது இந்தியன் ப்ரைஸ் வந்து 1,05,000 rupees இந்தியாவில். இது நான் துபாயில் உள்ள என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் இந்த ஃபோனை வாங்கினேன். பார்த்திங்கன்னா துபாய்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா அரௌண்டு 28,000 கிட்டே இருந்துச்சு. நான் இந்தியாவில் வாங்கும்போது எனக்கு இந்தியன் மதிப்பில் 76,000 கிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு. ஆனால் இதில் சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் ஒரே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் தான். என்னென்னா நம்ம லைவ் கால் ரெக்கார்டிங் இருக்குல்ல, நேட்டிவ் கால் ரெக்கார்டிங், அது மட்டும் இந்த துபாய் வெர்ஷனில் வந்து செட் ஆகாது. பட் அதையும் நம்ம ரொம்ப சிம்பிளாக மாற்றிக்கலாம். சிஎஸ்சி கோடு அப்படின்ட்டு ஒரு கோடு இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணது மூலமாக அதையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்காக பெரிய லெவலில் நம்ம எதுவும் கஷ்டப்பட்டு அரௌண்டு 30,000 நம்ம கூட கொடுக்க வேண்டிய இது இல்லை. இப்போ வாங்க இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு வீடியோக்காக தான் நான் இன்னொருக்கு ஓப்பன் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பேக் கேமராவாக இருக்கட்டும், அது இந்த சைடு இதாக இருக்கட்டும், ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆப்பிளுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டில் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஃபோன்னே சொல்லலாம். ஆப்பிளை விட ஒரு படி மேலேனே சொல்லலாம். பட் ஆப்பிள் ஃபேன்ஸ் வந்து இதை என்றைக்குமே ஒத்துக்கிட மாட்டாங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸும் ஒத்துக்கிட மாட்டோம். ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட்டுமோ, தென் ஆப்பிள் யூசர்ஸ் வந்து ஆப்பிள் தான் பெஸ்ட்டு அப்படிம்பாங்க. இந்த ஃபோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பெரிய லெவலில் இல்லை, 97% சார்ஜ் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் எஸ் பென் அப்படின்னு ஒன்று சைடில் தந்துருக்குறாங்க. இது எப்படின்னா இதுவும் வந்து பேட்டரியிலேருந்து தான் இந்த பென்னுக்கான சார்ஜஸ் எடுத்துக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு ரெண்டாவது இன்னொரு ஃபுல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்திங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடி, டைட்டானியம் பாடி மாதிரி போட்டிருக்குறாங்க. கேமரா இதில் 100x ஜூம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டி அது இதெல்லாம் டாப் நாட்ச்னே சொல்லலாம். ஐஃபோனை விட பெட்டர், ஐஃபோன் 15 Pro மேக்ஸை விட பெட்டராகவே இருக்குன்னே சொல்லலாம். ப்ராசஸிங் அது இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவது எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.